செய்யணும்னு சொல்லி ஓடி ஓடி பார்த்தேன். ஆனால் என்னால் நிற்க முடியல. இந்த மாதிரி சுவிசேஷத்தை அழிச்சு கொண்டு இந்த மாதிரி பாஸ்டர் வருவாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பொருளே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அட என்னடா நம்ம பாரத்தை இவங்க எப்படி சுமப்பாங்க, நம்ம பாரத்தை எப்படி சுமப்பாங்கன்னு சொல்லுவேன். சாட்சி அப்படி கொண்டு வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனால் நான் பெயிண்டிங் வேலை செய்யறதுக்கு முன்னாடி சினிஃபீல்டில் ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்தேன். சினிஃபீல்டில் டான்ஸ் மாஸ்டராக இருந்து பெரிய பெரிய நடிகர்கள் கொண்டு வந்து என் ஸ்டேஜில் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அதில் அநேக வருமானங்கள் வந்தது. ஆனால் அந்த வருமானம்லாம் நிரந்தரம் இல்லை. அந்த வருமானத்தின் நிமித்தமாக சமாதானமே இல்லை. இந்த சின்னி ஜெயந்தி, சார்லி, கிங்காங்கு அண்ணனெல்லாம் கூப்பிட்டு வந்து ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணுவேன். ஆனால் அதனால் வரக்கூடிய வருமானம்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. சினிமா உலகத்துலேயும் போய் பார்த்துட்டேன், வருமானம் வரும், ஆனால் நிம்மதி இல்லை, அதில் சமாதானம் இல்லை. அதுக்கப்புறம் தான் விட்டு இந்த வாழ்க்கையை விட்டு நான் வெளியே வந்தேன். வாழ்க்கையை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சின்னதாக பெயிண்டிங் வேலை ஆரம்பித்தேன். அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாரு கடவுள் கிருபையில். ஆனால் இந்த ஒரு மனம் போன போக்கில் ஓடிக்கொண்டிருந்தேன், சிந்தனை சொல்கிற போக்கில் ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி போதகர் வந்து சொல்லும்போது நான் கொஞ்சம் அசட்டை தான் பண்ணேன் அவளை. அட என்னடா அவங்க சொல்கிறாங்க, ஏதோ சமாதானன்றாங்களே, ஒரு ரட்சிப்புன்றாங்களே, இதெல்லாம் என்ன ஆகிட போகுது, எல்லாம் இவங்களுக்குன்னா வெளிநாட்டிலேருந்து பணம் வரும், அதை வச்சு இவங்க செய்யணும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேம்மா, நான் ஒரு நேரத்தில் வெளியே இருந்து கேலி பண்ணுவேன். ஆனால் அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இது உண்மையான அன்பு எனக்கு கிடச்சிதுமா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு எனக்கு கிடைச்சது. இந்த மாதிரி சகோதரோட அன்பு எனக்கு கிடைச்சது. அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அன்பும் இந்த பைபிளில் இருக்குதுமா. இந்த பைபிள் வார்த்தையும் படி ஆண்டவர் சொல்லுகிறார், இதே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். வாழ்க்கையில் எங்கே போகிறதுனே தெரியல, எவ்வளவோ போராட்டம். பெயிண்டிங் வேலை என்னதான் செஞ்சாலும், என்னதான் சினிப்பில் நம்ம இருந்தாலும் வந்த பிறகு வருமானம் இல்லை. என்ன செய்யறது, கடனை வாங்குறது, கடனை வாங்கி அந்த கடனை கட்ட ஓடிக்கொண்டே இருக்கேன். நிம்மதி இல்லாத வாழ்க்கை. என்னடா வாழ்க்கை இது, என்னடா வாழ்க்கை, எவ்வளோதான் சம்பாதிச்சா ஒன்றுமே நிற்கலையே, வர்றதுலாம் தண்டனை கட்டிருக்கோம், வட்டி கட்டிருக்கோம், இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்குது. ஒரு நிமிடம் இப்படி சம்பாதிக்கணும், இப்படி கொடுக்குறோம், இப்படி சம்பாதிக்கணும், இப்படி கொடுக்குறோங்க. என்னடா வாழ்க்கை, ஒரு நேரத்தில் வாழ்க்கையை வெறுத்துட்டேன். அப்புறம் இந்த மாதிரி போதகர் சொல்லும்போது கேட்டேன், அடடா ஆண்டவரை ருசிச்சு பாருன்னு சொல்றாங்களே, நம்ம ருசிச்சு தான் பார்ப்போமே இந்த ஆண்டவரை ருசிச்சு தான் பார்ப்போமே. அந்த அன்பு இல்லாத உலகத்துல வாழறத விட நம்ம அன்பான ஆண்டவரை சொல்றாங்களே, எவ்வளோ சகோதரர் சொல்றாங்க, நான் போய் தான் பார்ப்போமே. அந்த அன்புக்காக அலைஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன அறியாம அந்த ஆண்டவர் தேட ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவர் தேட ஆரம்பிச்சேன். சொன்னாங்க, ஆலயத்துக்கு வாங்க தம்பி, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கணும். ஆனால் அந்த அன்பு எனக்கு அங்கே கிடைச்சிருக்கு. ஆண்டவர் தேடி